பங்களாதேஷில் முகமது யூனஸ் இன அழிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் ஹசீனா ஒரு குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். நியூயார்க்கில் ஒரு நிகழ்ச்சிக்காக வெர்ச்சுவல் மீட்டிங், ஆன்லைன் மீட்டிங்கில் பேசும்பொழுது அவர் அதை சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது இப்போ அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிகளுக்கு அவரை காக்க தவறிவிட்டார். அங்கே இப்போ இந்துக்கள் மேலே இன அழிப்பே நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் என்னையும் அழிப்பதற்கான ஒரு முயற்சி தான் நடந்துட்டுருக்கு. ஏற்கனவே என்னோட தந்தை முஜிபுர் ரஹ்மான் 1975 எப்படி கொல்லப்பட்டாரோ அதே போல் என்னையும் கொல்வதற்கான விஷயங்கள் தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஹிந்துஸ் மட்டும் கிடையாது, புத்திஸ்ட், கிறிஸ்டியன் யாரையுமே அங்கே விட்டு வைக்கவில்லை. கோவில்கள் மட்டும் இல்லாமல் சர்ச்சுகள், புத்த விகாரங்கள் போன்றவற்றையும் இடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது எதையுமே இன்னைக்கு அந்த முகமது யூனஸ் தடுக்கவில்லை. அதே நேரத்தில் இதற்காக எதிர்த்து போராடின இஸ்கான் துறவிகளை இவங்க கைது செய்திருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கி பங்களாதேஷில் ஒரு இன அழிப்பு அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக இன்றைக்கி இந்தியா பங்களாதேஷினுடைய உறவிலும் கூட இன்றைக்கி ஒரு சுமூகமான நிலை இல்லாத காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஹசீனா பேசியிருக்கிறார்கள். ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட், ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கி அவங்க ஒரு ஓப்பன் மீட்டிங்கில் பேசுகிறாங்க, அது இந்தியாவிலேருந்து அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று நம்ம பாசிட்டிவாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் ஏதோ ஒரு சரியான ஒரு பாதையில் இதற்கு ஒரு நல்ல தீர்வை கொண்டு வருவதற்காக காயை நகர்த்துவதாக நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ அவங்க இந்தியாவில் ஷீ இஸ் அன் அசைலம் சீக்கர். அப்போ இந்த அம்மா இங்கேருந்து பேசுகிறதுக்கு இடம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த அம்மாவின் பாதுகாப்புக்கு இந்திய அரசாங்கம் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதை நான் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக பார்க்குறேன். ரெண்டாவது, இந்த வெளிநாட்டில் ஆளை வச்சு பேசக்கூடியது, இது இந்த ஜென்ரலாக இந்த அமெரிக்காக்காரன் இந்த இவனுங்கள்லாம் பண்ணக்கூடியது. இன்றைக்கி இவனுங்க என்ன தப்பாக செய்வார்களோ, தப்பான விஷயத்துக்கு எப்படி இந்த பயன்படுத்துகிறாங்களோ, சரியான விஷயத்துக்கு இன்று இந்தியாவும் இவர்களைப் போல் பயன்படுத்தி இருக்கிறது. அது நான் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயமாக பார்க்குறேன். மூணாவது, அந்த அம்மாவோட ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு இன அழிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இன அழிப்பு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, தெர் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்கோப். நாளைக்கு இந்த இன அழிப்பை நிறுத்துவதற்கு, இதனால் பக்கத்து நாட்டுக்கு பாதிப்பு வருகிறது அப்படின்னு சொன்னால், நாளைக்கு இந்தியா ஒரு ஆக்ஷன் எடுப்பதற்கு இது ஒரு முகாந்திரமாகவும் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதற்கான அடித்தளத்தை இந்திய அரசு செய்வதாக நான் பார்க்குறேன். அப்புறம் இந்தியாவில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரைசிங்காக ஒரு சென்டிமெண்ட்டு பல இடங்களில் இப்போ திருப்புராவில் ட்ரேடர்ஸ் யூனியன் இனிமேல் நாங்கள் வியாபாரம் பண்ண மாட்டோம் பங்களாதேஷ்காரனோட. ராய் ஹாஸ்பிட்டல் கல்கட்டா நாங்கள் பங்களாதேஷி அட்மிட் பண்ண மாட்டோம். அப்புறம் வேற ஒரு திருப்புராலையும் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் செட் தட் பங்களாதேஷிக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான ட்ரெண்டு பாரத நாடு முழுக்க உங்களுக்கு செட்டப் ஆகணும். நீ திங்கிறது இந்தியாவை நம்பி, நீ யூஸ் பண்ணுற கரண்ட்டு இந்தியாவோடது, உன் மருந்து மாத்திரை இந்தியாவை நம்பி, உனக்கு அவ்வளவும் கொடுத்தது இந்தியா. இவ்வளவும் வாங்கிட்டு ஒன்றை எவன் அழிச்சானோ அந்த பாகிஸ்தானோட ஒன்று சேர்ற அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இஸ்லாம்கக்கூடிய ஒரு த்ரெட் என்ன பண்ணுது அப்படின்னா, அண்ணன் தம்பியாக பழகினவர்களை எதிரிகளாக மாற்றுகிறது. என்கிட்ட பலர் கேட்குற கேள்வி இது, நீ ஏன் துளுக்குன்னு சொல்கிற, இஸ்லாமியன்னு சொல்ல வேண்டியதானே? இதனால தான் நான் சொல்கிறதில்லை. அவன் துலுக்கனாக இருக்கும்போது அவன் பாகிஸ்தானின் அடக்குமுறைக்கு எதிராக வங்காள மொழியை பாதுகாக்க வேண்டும், என் வங்க பண்பாட்டை நான் பாதுகாக்க வேண்டும். மதத்தின் அடிப்படையில் நான் என் வழிபாட்டில் வேணால் நான் துலுக்கனா போயிருக்கலாம், அதுக்குன்னு என் மொழி, என் டிஎன்ஏ மாறிடுமா? இதுதானே என் பங்களாதேஷ் லிபரேஷன் போராட்டமே. அப்போ சொந்த பண்பாடு, சொந்த மொழி, சொந்த நண்பர்கள், இவ்வளவு நாள் பழகின பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தையுமே அழிப்பது இஸ்லாம். ஆனால் அவன் துலகனாக இருக்கும்போது அவனுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ரெண்டு பக்கமும் அவன் போயிட்டான், வந்துக்கிட்டாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த துலுக்கனாக இருக்கும்போது நீ நல்லவனாக இருப்ப. நீ என்னைக்கு இஸ்லாமியராகறியோ அன்னைக்கு உனக்கு உன் சொந்த பண்பாடு மேலே, உன் மொழி மேலே, உன் இது மேலே இருக்கக்கூடிய பற்றுதல்கள் நீங்குகிறது. இது நீங்கிறதுனால நீ வேற ஏதோ ஒரு ஆளுக்கு ஒன்றை நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கிற. நீ அரபு நாட்டு உமர்,
உனக்கு சொந்தமாயிடுறான், கோபாலபுரத்து உதயநிதி உனக்கு காஃபியர் ஆயிடுறான். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ உமராகிறதுனால கோபாலபுரத்து உதயநிதி உனக்கு சொந்தக்காரனாவே இருந்துட்டு போட்டுமே, என்ன பிரச்சனை? நான் உதயநிதியும் உமரும் ஒன்னா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப அவன் துலுக்கனாக இருக்கணும். உமர் என்னைக்கு இஸ்லாமியனான துலுக்கன்ல இருந்து அப்ப என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கிற உமர் அப்துல்லா சொந்தக்காரன் ஆயிடுறான், உதயநிதி காஃபியர் ஆயிடுறான். இன்னைக்கு அந்த அம்மா சொல்லி இருக்கிறது, எங்க அப்பாவையும் கொன்றார்கள். அவங்க அப்பா தான் அந்த வங்காள மொழிக்கு உள்ள ஐடென்டிட்டியை பெற்றுக் கொடுத்தார். ஆனால் அவருக்கு பங்கபந்துன்னு பேர். பட் அவரும் பல அயோக்கியத்தனம் பண்ணார். நான் அந்த பாயிண்ட்டுக்கு போகல, நம்ம இந்த மொழி விஷயத்துக்குள்ள மட்டும் நிற்கிறேன். ஏதோ அவர் செயின்ட்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா சுகவர்த்தி டைரக்ட் ஆக்ஷன் பண்ணும்போது அவர் கூட இருந்ததுதான் இவ அப்பா. சரி, அதுக்கப்புறம் இந்தியா இவ்வளவு உதவி கொடுத்து மீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த ஜிகாதி நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்த தவறியவர் அவர். அதற்கு இந்திய அரசாங்கமும் ஒரு காரணம். ஏன்னா இந்திய அரசாங்கம் அதுக்கப்புறம் என்ன செய்திருக்கணுமோ ப்ராப்பராக அதை செய்யாமல் விட்டது இந்திய அரசாங்கத்தின் தப்பு. ஸோ அதனால் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நான் போக விரும்பலை. இந்த வார்த்தையை அவங்க சொல்லும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அவருக்கு எங்கள் அப்பாவையும் கொன்றார்கள். அப்போ என்ன காரணம்? தாய்மொழியை மீட்டு கொடுத்தவர் கொல்லப்பட்டார். அப்போ தாய்மொழியை அழித்தது யார்? இஸ்லாம் என்பது தாய்மொழியை அழித்தது. அப்போ இஸ்லாத்துடன் அவர் இருந்த காலத்தில் அவர் சொந்த பங்களாதேஷிகளை கொன்ற சுகவர்த்தியுடன் இருந்தார். அவர் தன்னை துலுக்கன் என்று உணரும் போது அவர் மொழிக்காக தனக்குள்ள ஏன்னா அப்போ இவங்கெல்லாம் காஃபியர் ஷிக்கரு திட்ட தொடங்கினாங்க. ஏன்னா அவர் வங்காள மொழியை பற்றி சொல்லி விட்டார் என்பதற்காக. நானும் அதுதான் சொல்கிறேன். ஜைனுலாப்தீனோ இல்லை ஜவஹர்லாவோ இவ்வளோ அங்கேருந்து ஒன்று இம்போர்ட் ஆகலையே. இவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்னு தங்களை அடையாளப்படுத்தும் போது தான், நான் துலுக்கம் இல்லை நான் இஸ்லாமியன்னு சொல்லும் போது இவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. இல்லைன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. நீதிபதி இஸ்மாயிலையும் கூட ஒருத்தன் ராமாயணம் பேருரை ஆற்றிட போகிறான். அஷ்வக்குல்லா கான் மாதிரி ஒரு கையில் பைபிளையும் ஒரு கையில் குரானையும் ஒரு கையில் கீதையும் வச்சுக்கிட்டு ஒருத்தனை தூக்குமேடை ஏறிட போகிறான். அவர்கள் துலுக்கர்களாக இருந்தார்கள், இஸ்லாமியர்களாக மாறவில்லை. இஸ்லாமியராக மாறும்போது இந்த பிரச்சனை வருது. அந்த விஷயத்தை இன்னைக்கு இந்த அம்மா ஹைலைட் பண்ணியிருக்கு. அதாவது இஸ்லாமியராக எங்கள் அப்பா இருந்த காலத்தில் நேரடியில் இருந்தேன், துலுக்கனாக இருந்த காலத்தில் வங்க மொழியை மீட்டு கொடுத்தார். இன்னைக்கு அதுக்கே உலை வந்திருக்கிறது. இந்த மெசேஜை இன்னைக்கு அந்த அம்மாவோட பேச்சில் கொடுத்துருக்கு. அப்போ இதோடைய இப்படி வெளிநாடுகளில் வெளி இதிலெல்லாம் பேசுகிறாங்க நம்ம நாட்டில் இருந்து அப்படின்னு வரும்போது ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இதுக்கு என்ன இன்டர்நேஷ்னல் அட்டென்ஷன் கிராஜுவலாக கொடுக்கணுமோ அந்த வேலையை நம்ம அரசு செய்கிறது. ஒன்று. ரெண்டாவது, அநேகமாக ட்ரம்ப்கிட்ட பவர் மாறும் வர கொஞ்சம் இப்படி போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுமையான நடவடிக்கைகள் அரசிடமிருந்து இருக்கும் என்று எதிர்பார்ப்பதற்கு இந்த பயிற்சி ஒரு காரணமாக இருக்கிறது. பலர் எழுதுவாங்க, உடனடியாக படையெடுத்து போட வேண்டியது, இதை எடுத்து போட வேண்டியதுன்னு. நம்ம நாட்டில் எக்கச்சக்க எக்ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதோட ராமிஃபிகேஷன்ஸ் என்ன, அது அதுக்கப்புறம் நம்ம எப்படி டீல் பண்ணோம், அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. அப்புறம் எழுதக்கூடிய இந்த மாதிரி பல விஷயங்கள் எழுதுவார்கள். ஆனால் கவர்மெண்ட் இதை ரொம்ப அழகாக அதை டீல் பண்ணிக்கிட்டு வராங்க. ரெண்டாவது, முகமது யூனிஸ் வந்த நேரத்தில் இதே ஸ்ரீ டிவியில் நான் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இந்த ஆள் இந்த மாதிரி எல்லாம் தான் பண்ணுவான், இந்த ஆள் இந்த லிபரல் மாஃபியாவோட அசோசியேட்டட் அப்படின்னு வந்த அன்னைக்கு சொன்னிருந்தேன். இன்றைக்கி அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த தாலிபானை எப்படி அன்னைக்கு நஜிபுல்லா கவர்மெண்ட்டை ஒழிக்கிறதுக்கு ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களை உருவாக்கியது போல் இன்று அமெரிக்கா அதே தவறை இங்கேயும் செய்து வருகிறது. எப்படி தாலிபானே அமெரிக்காவுக்கு ஆப்பு வச்ச மாதிரி இதனாலும் அமெரிக்கா மீண்டும் அழிகப் போகிறது. இதற்கு அழிவுக்கான அச்சாரத்தை அமெரிக்கா போட்டு விட்டது என்பதை புதுசாக வரக்கூடிய ட்ரம்ப் புரிந்து கொண்டு செயல்படுவார்னு நான் நம்புகிறேன். இல்லைன்னா அதை எப்படி புரிய வைக்கணும் என்பது மோடிக்கு தெரியும். அதன் ஒரு அம்சமாகத்தான் நான் இந்த ஸ்பீச்சை நான் பார்க்குறேன். அதாவது எஸ், வி ஆர் சீரியஸ் அபவுட் இட். ஒரு ஜெனோசைட் இஸ் ஹேப்பனிங்.
ஸோ வி வில் பி ஃபோர்ஸ்டு டு டேக் சம் ஆக்ஷன். இந்த ஆக்ஷன்னா என்னங்கக்கூடியதை இன்டர்நேஷ்னல் அண்ட் டிப்ளமேட்டிக் கம்யூனிட்டி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இல்லைன்னா அது எப்படி புரிய வைக்கணுமோ அதை இந்தியா அப்படி புரிய வைக்க வேண்டும் என்பது என்னோட அபிப்பிராயம்.